வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ். இன்னைக்கு வந்து சண்டே சமையலில் சுஷ்மிதா வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சண்டேங்கிறதுனால காலேஜ் லீவு, பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் 1 கிலோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மட்டன் வந்து ஆஃப் கேஜி, அதாவது 1/2 கேஜி பிரியாணிக்கும் 1/2 கேஜி வறுவலுக்கும் எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மட்டன் பிரியாணி, மட்டன் வறுவல், சிக்கன் 65 குக் பண்ணி காமிக்க போகிறேன். அரிசி ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சாச்சு. ஸோ இந்த ரெசிபி வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள். ஓப்பன் பாட்டில் எப்படி செய்யணுங்கிறது ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேனில் போட்டு நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துகிட்டு பெரிய குக்கரில் வந்து நம்ம வந்து பிரியாணி தாளிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் ஒரு அரை கேஜி வந்து மட்டனை வந்து வறுவலுக்கு நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ பிரியாணிக்கு கழுவின மட்டனை வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்து ப்ரெஷர் போட்டு நம்ம வந்து வச்சிடலாம். ஒரு 5 விசில் வந்ததுமே பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தாளிச்சிடுவோம். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் 65க்காக சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து 3 ரெசிபிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்துட்டு சிக்கன் 65 மசாலா வந்து ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதில் லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம், ஏன்னா வந்து நிறையா சேர்க்கக்கூடாது. சிக்கன் 65 பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் புளிப்பு வர ஆரம்பிச்சிடும். கரெக்டாக ஒரு பாதி எலுமிச்சம்பழம் மட்டும் நம்ம பிழிஞ்சிக்கலாம். லெமன் வந்து நம்ம சேர்க்கல அப்படின்னா கூட நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா சாஃப்டாக இருக்கும். 65 மசாலா வந்து நல்ல மசாலாவாக பார்த்து சேர்க்கணும், ஏன்னா வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். சிக்கன் 65 பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நல்ல ஒரு மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் பொடி எந்தளவுக்கு நமக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து இதில் சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இதில் வந்து குட்டி குட்டியாக கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணி பெரட்டி நம்ம வந்து ஊற வச்சிடலாம். ஸோ இதில் வந்து மட்டன் ரெடி ஆகிறதுக்குள்ளே மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி ரெடி ஆகிட்டு கடைசியாக நம்ம சிக்கன் 65 வந்து குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மட்டன் கிரேவிக்கு வறுவலுக்கு நான் மட்டன் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வறுவல் பண்ண போகிறேன். மட்டனில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பேனில் வந்து விசில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வறுவல் பண்ணிக்கலாம். அது வந்து ஈஸி மெத்தேடாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு, காரம், உப்பு எல்லாமே மட்டனில் கொஞ்சம் ஊறுனது அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வறுவல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இது கிரேவியாகவும் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரை வறுவலாகவும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் நான் வந்து இன்றைக்கி குக் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதுவும் வந்து மேரினேட் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. இப்போ மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு, பிரியாணிக்கு தகுந்த மட்டன். இதில் வந்து ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தயிர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு வேக வச்ச மட்டனும் அந்த மட்டனில் இருக்க தண்ணியும் நம்ம வந்து மெஷர் பண்ணி இதுலேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இது வந்து நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இன்னும் பிரியாணி மசாலா ஆட் பண்ணலை. ஸோ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா 3-5 பாய் வீட்டு கல்யாண பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி எது செய்கிறதா இருந்தாலும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து மட்டன் வறுவலுக்கு தேவையான மட்டனை சேர்த்துட்டு அதே பேனில் சேர்த்துட்டு நான் வந்து அதுவும் விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். மட்டன் வறுவல் செய்கிறதுக்காக பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம டேஸ்ட்டு பார்க்கணும், உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து பிரியாணியை வந்து மூடி வச்சிடலாம். ஸோ இது வந்து சிம்பிளாக நம்ம வந்து ஒரு நான்வெஜ் ஒரு 4 பேர்த்துக்கு தேவையான ஒரு நான்வெஜ் ரெசிபிஸ் தான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். பிரியாணி 1/2 கேஜி மட்டன் இருந்தால் போதும், 4 பேர் நல்லாவே சாப்பிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் அரிசி தான் வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அந்த 1.5 டம்ளர் அரிசி சேர்த்துட்டு
இப்போ வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு உப்பு, காரம், டேஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 விசிலில் பிரியாணி ரெடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஆயில், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு வேக வச்ச மட்டனை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் மட்டன் மசாலா இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இந்த பக்கம் சிக்கன் 65க்காக ஆயில் சூடாகிட்டுருக்கு. ஒயிட் ரைஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. ரசமும் கூட கொஞ்சம் வைக்கணும். ஸோ நான் சண்டே அப்படின்னாலே இந்த மாதிரி நிறைய குக் பண்ணி நம்ம வந்து நீட்டாக ஆரோக்கியமாக வீட்டிலேயே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே குக் பண்ணி இப்போ பாருங்கள் சர்வ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மட்டன் கிரேவி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா எல்லாமே காமிச்சிருக்கேன். ஒயிட் ரைஸும் ரசமும் தேவைன்னா எடுத்துக்கலாம். ஸோ சண்டேனா இப்படி தான் வந்து எங்கள் வீட்டில் வேலையெல்லாம் போகும். அதே போல் ஸ்கூல் பாப்பா வந்து காலேஜ் லீவு, அதனால் வந்து சுஜியும் நானும் சேர்ந்து தான் குக் பண்ணுவோம். க்ளீனிங், குக்கிங் எல்லாமே கலந்து ஆளுக்கு ஒரு வேலையை நமக்கு வந்து பண்ணி முடிச்சுருவோம். ஸோ எல்லாமே குக் பண்ணி எல்லாமே வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். டிஸ்பிளேக்காக நான் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ரோக்ராம்லாம் பார்த்ததுக்கப்புறமா வெஷல் வாஷிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா விடிஞ்சதுமே நமக்கு ஸ்கூல், காலேஜ் இது மாதிரி எல்லாமே இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க்கு போவாங்க, காலேஜ் போவா பாப்பா. அதனால் வந்து கிச்சன் எப்போவுமே க்ளீனிங்காக இருந்தால் தான் எனக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு பிடிக்கும். அதனால் வந்து அந்தந்த வேலையை அப்பப்போவே முடிச்சு வச்சிடணும். ஸோ அதனால் வந்து சிங்கில் இருக்க பாத்திரம், யூஸ் பண்ண வெசல்ஸ் எல்லாமே நான் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெய்லியுமே ஏதோ ஒரு நாள் லேசியாக இருந்தது அப்படின்னா நான் வந்து விட்டுருவேன். மற்றபடி டெய்லியுமே ஆனால் கேஸ் ஸ்டவ்வில் இருந்து வெசல்ஸ் எல்லாம் இருந்து எல்லாமே வந்து நான் வாஷ் பண்ணி வச்சு தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவேன். அதே போல் கிச்சனில் வந்து நிறைய பாத்திரம் யூஸ் பண்ணுறதும் எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அப்பப்போ வாஷ் பண்ணி அப்பப்போ எடுத்து நீட்டாக அடுக்கி வச்சுருவேன். ஸோ அதே இடத்துல தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நம்ம அதே இடத்துல அடிக்கிடலாம். வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து நீட்டாக நம்ம வந்து கழுவி விட்டுடலாம். ஸோ கையோட நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டே இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மார்னிங் குக்கிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா 4 பர்னர் இருக்கிறதுனால நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். நல்ல குக்கிங்க்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி நம்ம கழுவி விட்டுட்டு கவுண்டர் டாப்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு டைல்ஸ் எல்லாம் தேய்ச்சி விட்டு நல்லா கழுவி விட்டாச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸும் சொல்லிக்கிறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்னர் எல்லாமே நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் நல்லா டீப் க்ளீன் பண்ணுங்கள். ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது பர்னர்லாம் நல்லா வந்து ஸ்டக் ஆகாமல் நல்லா வந்து எரியும். ஈவனாக வந்து உங்களுக்கு ஹீட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த பர்னர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா டீப் க்ளீன் பண்ணி போடுங்க. அதே போல் இந்த பர்னர்லாம் நல்லா டீப் க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் அந்த அடுப்பு வர ஹீட் வர அந்த ஹோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டிஷ்யூ வச்சு ஒவ்வொரு ஹோல்ஸுமே நம்ம வந்து க்ளீனாக டஸ்ட் இல்லாமல் தொடச்சி நீட் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணால் நம்ம வந்து கேஸ் அடுப்பு வந்து நீங்கள் எந்த அடுப்பு வச்சுருந்தாலும் சரி சூப்பராக மெயின்டெனன்ஸ் ஆகும். அடிக்கடி நம்ம ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். அதே போல் சைடில் அடுப்புக்கு சைடில் எல்லாமே வந்து கொஞ்சம் கூட தூசி இல்லாமல் டஸ்ட் இல்லாமல் அப்பப்போ க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ கேஸ் ஸ்டவ் பிரச்சனை அப்படின்னு நான் வந்து எப்போவுமே சொன்னதே கிடையாது. ஏற்கனவே நம்ம வாங்கின கேஸ் ஸ்டவ்வும் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணேன். இப்போ இருக்க அடுப்புமே இந்த மாதிரி தான் நான் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் இதுக்கு மேலே வர ஸ்டாண்டும் சரி நிறைய இந்த டீ பொங்குறது, சாதம் வந்து நம்ம வெந்து அதில் விழறது இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். டீப் க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா அடுப்பு எப்போவுமே நல்லா சூப்பராக மெயின்டெனன்ஸ் ஆகும். இருக்கிற பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு டைல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கு, பைப்பு எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ட்ரையாக விட்டுருக்கேன். ஸோ டீப் க்ளீன் எல்லாமே முடிஞ்சது. இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப பேத்துக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.